ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அது ஏன்னா நீங்கள் எந்த ஒரு டாப் கம்பெனிஸ் போனாலுமே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாத ஒரு கொஸ்டின் பார்க்க முடியாது. ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அவங்க ரொம்பவே வேல்யூ பண்ணுவாங்க. இந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கில் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். அதாவது ஜாவாவாக இருக்கட்டும், பைத்தனாக இருக்கட்டும், உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸ், கிளாஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் இந்த அளவு தெரிஞ்சிருந்தா போதும். இந்த கோர்ஸ் தாராளமா பண்ணலாம். இந்த கோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு அப்படின்னு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ராம்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு புக் வேணும். ஸோ அவன் லைப்ரரிக்கு போறான். அவன் லைப்ரரிக்கு போயிட்டு அந்த புக்கை சர்ச் பண்றான். அங்க ஒரு ஷெல்ஃப் இருக்கு. அந்த ஷெல்ஃப்ல 1000 புக்ஸ் இருக்கு. அவனுக்கு ஒரே ஒரு புக் வேணும். அவன் சர்ச் பண்ற புக் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அவன் அதையே எடுத்துட்டு போயிடலாம். அவன் மற்ற நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி மற்ற புக்ஸை சர்ச் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவன் புக் அவனுக்கு கிடைச்சிடுச்சு. இதுவே அந்த ராமுடைய புக்கு 500 அந்த பிளேஸ்ல இருந்தா அவன் 499 புக்ஸை சர்ச் பண்ணிட்டு அந்த 500 பிளேஸ் போகும்போது தான் அந்த புக் எடுக்க முடியும். ஸோ அதனால அவன் அந்த 499 டைம்ஸ் சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே அவன் புக்கு கடைசியா 1000 பிளேஸ்ல இருந்தா அவன் 999 டைம்ஸ் அதை சர்ச் பண்ணிட்டு லாஸ்டா தான் அந்த புக் எடுக்க முடியும். ஸோ இதனால அவன் டைம் அப்படின்றத ரொம்பவே வேஸ்ட் பண்றான். இந்த டைம் அப்படின்றது ஐடில ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு ரீல் சர்ச் பண்றீங்க. அந்த ரீல் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. அது லோட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்டாகிராம் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டாகிராமுடைய மார்க்கெட் டவுன் ஆயிடும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம் இதுல ரொம்பவே ஃபோக்கஸ்டா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு சர்ச் பண்ண உடனே அந்த ரீல் பாப்அப் ஆயிடும். அது அவ்வளோ எஃபிஷியண்டா இருக்கும். ஏன்னா அவங்க அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ராம் அந்த புக்கு எங்க இருக்குன்னு தெரியாததுனால ஃபுல்லா சர்ச் பண்ணா, இன்கேஸ் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா டைரக்டா போயிட்டு அங்கிருந்து எடுத்துருவான். ஸோ இங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எவ்வளவு எஃபிஷியண்டா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம், நமக்கு தேவைன்னும் போது அது எவ்வளவு எஃபிஷியண்டா அங்கிருந்து எடுத்துட்டு வர போறோம். இதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இதைத்தான் இங்க நான் கம்ப்ளீட்டா டீச் பண்ண போறேன் வித் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் பிளஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். இந்த சீரீஸ்ல நம்ம என்னென்னலாம் டாபிக் கவர் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் பிக் ஓனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து பைத்தான் ஃபார் டிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷனல் கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி பைத்தான் தெரிஞ்சா நீங்க இதை பார்க்க வேணாம். அப்படி இல்லைன்னா இதை பாருங்க. இதுல டீச் பண்றதை வச்சு ஃபுல் சீரீஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்டாக்ஸ்னா என்ன, கியூஸ்னா என்ன, லிங்க்டு லிஸ்ட், ட்ரீஸ், கிராப்ஸ், ஹீப்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு ஃபியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 3 அல்காரிதம்ஸ், பபுள் சார்ட், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட் அப்படின்ட்டு ஒரு 3 அல்காரிதம்ஸ் பார்க்க போறோம். இதுதான் ஓவராலா நம்ம இந்த கோர்ஸ்ல கவர் பண்ண போற டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் பிக் ஓனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிக் ஓ அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி எதுக்குன்னா, கோட்ஸை கம்பேர் பண்றதுக்கு. இங்க என்ன 2 கோடு இருக்கு, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு கோடு வந்து ரீடபிளா இருக்கு, ரொம்ப ஈஸியா பார்க்கும் போதே ஈஸியா ரீட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கோட்ல 100 லைன்ஸ் இருக்கு. அது வந்து 5 செகண்ட்ஸ் ஆகுது எனக்கு ரன் ஆக. என்கிட்ட இன்னொரு கோடு இருக்கு, அது வந்து ரீட் பண்ணவே முடியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. அது 30 லைன்ஸ் தான் இருக்கு. ஆனா அது 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அந்த கோடை ரன் பண்ண. ஸோ இப்போ எந்த கோட் பெட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தா, ரொம்ப எனக்கு சீக்கிரமா ரன் ஆகிடணும் அப்படின்னு நினைச்சா நம்ம கோட் 1 பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து லைன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும், அந்த கோட் லைன்ஸ் எனக்கு வந்து 100 லைன்ஸ்லாம் வேணாம், 30 லைன்ஸ்லேயே முடிஞ்சிடணும் அப்படின்னா கோட் 2 பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு பார்க்கும் போதே அதை ரீட் பண்ற மாதிரி இருக்கணும், 100 லைன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, அது ரீடபிளா இருக்கணும் அப்படின்னா நீங்க கோட் 1 சூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்டா இப்படிதான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். பட் பிக் ஓ அப்படின்னு வரும்போது நம்ம இதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கோட் 1 5 செகண்ட்ஸ் ஆகுது, கோட் 2 10 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா, இப்போ இது என்னுடைய லேப்டாப்ல வந்து நான் 8 GB ரேம் வச்சுட்டு இருக்கேன். இதுவே என்னுடைய லேப்டாப் 8 GB லேப்டாப்பா இல்லாம 64 GB ரேம்ல லேப்டாப்ல நான் அதை ரன் பண்ணனா, எனக்கு இங்க 5 செகண்ட்ஸ் அப்படின்றது 2 செகண்ட்ஸா இருக்கும், 10 செகண்ட்ஸ் அப்படி இருக்குன்றது 5 செகண்ட்ஸா இருக்கும். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது ஒரு கோட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றது டைம் காம்ப்ளெக்சிட்டி இல்லை. டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா கம்பேரிங் த கோட் மேத்தமெட்டிக்கா ஒரு கோடை கம்பேர் பண்ணி அது எவ்வளவு எஃபிஷியண்டா ரன் ஆகுது அப்படின்றது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்னா, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டைம் இட் டேக்ஸ் டு ரன் தி ப்ரோக்ராம். ஸோ இது எவ்வளோ டைம் எடுத்து ரன் ஆகுதோ அது இங்க கணக்கு இல்லை. எது கணக்குனா இங்க பாத்தீங்கன்னா, இன்ஸ்டட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் இட் பர்ஃபார்ம்ஸ் டு கம்ப்ளீட் எ டாஸ்க்.
ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண இது எத்தனை வாட்டி ரன் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இது பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்ட்டு டிஃபைன் பண்ண முடியும். இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டியில 3 லெட்டர்ஸ் இருக்கு, கிரீக் லெட்டர்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒமேகா, இன்னொன்று டீட்டா, இன்னொன்று வந்து பிக் ஓ. இந்த ஒமேகா அப்படின்றது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு சேம் ராமோடைய அந்த லைப்ரரி ஸ்டோரியை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இங்க வந்து ராம் போறான், அவன் போகும்போது அவன் சர்ச் பண்ற புக் ஃபர்ஸ்ட்லயே கிடைச்சிருச்சுன்னா அது வந்து ஒமேகா. அவன் அதுக்கு அடுத்து வேற எதையும் சர்ச் பண்ண தேவையில்ல, ஃபர்ஸ்ட் அங்க கிடைக்கும் போது அங்கிருந்தே எடுத்துட்டு வந்துடலாம். இன்கேஸ் அவன் சர்ச் பண்ற புக் சென்டர்ல எங்கேயாவது இருந்தா அது வந்து ஆவரேஜ் கேஸ். அதுதான் இங்க வந்து டீட்டா அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஆவரேஜ் கேஸ். அவன் பாதியிலேயே புக் சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ச் பண்ணாம போயிடுவான். பட் worst கேஸ் என்னவா இருக்கும்னா லாஸ்ட்ல போய் சர்ச் பண்றது, அதுதான் பிக் ஓ. அவன் லாஸ்ட்ல சர்ச் பண்ணி போயிட்டு கடைசியா இருக்க புக்கை எடுத்துட்டு வர்றது தான் பிக் ஓ. இங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம எப்பயுமே worst கேஸ், அதாவது பிக் ஓ தான் இருப்போம். இந்த ஒமேகா டீட்டாவை நம்ம அவ்வளவா கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது எல்லாமே பிக் ஓ. ஸோ இப்போ பிக் ஓல ஆக்சுவலா நிறைய டைப்ஸ் இருக்கு. பிக் ஓ ஆஃப் என் அப்படி இருக்கு, பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னு இருக்கு, பிக் ஓ ஆஃப் என் ஸ்கொயர், பிக் ஓ ஆஃப் லாக் என் அப்படின்னு நிறைய இருக்கு. அதை நான் 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, என்கிட்ட புக்ஸ் இன் லைப்ரரி அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல 7 புக்ஸ் இருக்கு. இந்த 7 புக்ஸையும் நான் ஒரு ஃபார் லூப்ல போட்டு ரன் பண்ணா இந்த ஃபார் லூப் 7 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இங்க நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஈக்குவல் டு 7. இது 7 டைம்ஸ் ரன் ஆகுறதுனால இங்க நம்ம பண்ண போற ஆப்ரேஷன் வந்து 7 டைம்ஸ் இருக்கு. அதுவே இந்த லிஸ்ட் 7 ஐட்டம்ஸ் இல்லாம ஒரு 100 ஐட்டம்ஸ் வச்சுட்டு இருந்தா அது வந்து 100 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அதனால தான் நான் இங்க 7 ஆர் n அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது 7ஆ இருக்கலாம், அப்படி இல்லைன்னா n டைம்ஸா இருக்கலாம். ஸோ இதுதான் பிக் ஓ ஆஃப் n உடைய எக்ஸாம்பிள். நம்ம n எவ்வளவு தரமோ அத்தனை வாட்டி இது ரன் ஆகும். இப்போ இதோட அவுட்புட் இங்க கீழே பார்த்தீங்கன்னா 1 to 7 இருக்கு. இதுதான் இதோட அவுட்புட். இங்க என்னோட லிஸ்ட்ல 100 வேல்யூஸ் இருந்தா இந்த அவுட்புட் வந்து 100 டைம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ n அப்படின்றது 100னா இது வந்து 100 டைம்ஸ் ரன் ஆகும். அதனால தான் இது பிக் ஓ ஆஃப் n அப்படின்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் டைப். இது சார்ட்ல பார்த்தா எப்படி இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு இதுதான் சார்ட். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் n, இங்க சைட்ல இருக்கிறதெல்லாம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இப்போ என்னுடைய n வந்து 5ஆ இருந்தா என்னோட ஆப்ரேஷன் 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இது ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ என்னோட n வந்து 10ஆ இருந்தா இது 10 டைம்ஸ் ரன் ஆகும். அந்த மாதிரி n இன்க்ரீஸ் ஆனா நம்பர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இங்க பிக் ஓ ஆஃப் n அப்படின்னு சொல்றோம். இப்போ பிக் ஓ ஆஃப் nல 2 டைப்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கோட்ல என்கிட்ட ஒரே லைப்ரரி தான் இருக்கு, பட் அதை நான் 2 டைம்ஸ் ரன் பண்றேன். எனக்கு 2 ஃபார் லூப்ஸ் இருக்கு. இப்போ இதை நான் ரன் பண்ணா எனக்கு 2 அவுட்புட்ஸ் வரும், ஏன்னா 2 ஃபார் லூப்ஸ் ரன் ஆகும். இந்த 2 ஃபார் லூப்பை பார்த்தாலும் என்கிட்ட பிக் ஓ ஆஃப் n அப்படின்ட்டு 2 இருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணா பிக் ஓ ஆஃப் 2n. இங்க பிக் ஓல நம்ம கான்ஸ்டன்ட்ஸை டிராப் பண்ணோம், இது ஒரு ரூல். ஸோ அதனால இங்க 2 அப்படின்ற கான்ஸ்டன்ட்டை டிராப் பண்ணா இது பிக் ஓ ஆஃப் n. இங்க என்னதான் 2 இருந்தாலும் இதை நம்ம வந்து 1ஆ தான் கன்சிடர் பண்ணுவோம், ஏன்னா இது n டைம்ஸ் தான் ரன் ஆக போகுது. ஸோ இதுதான் டிராப் கான்ஸ்டன்ட் அப்படின்ற கான்செப்ட் பிக் ஓ ஆஃப் nல. அதுக்கு அடுத்த டைப் பிக் ஓ ஆஃப் 1. பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னா, இப்ப அந்த ராம்க்கு அந்த புக் வந்து எங்க இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சா அவன் சர்ச் எல்லாம் பண்ணாம டைரக்டா போயிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வந்துருவான். ஸோ இங்க அவன் ஒரே ஒரு வாட்டி தான் அங்க போறான், அந்த புக் எடுக்க போறான், மற்ற நேரத்துல வேஸ்ட் பண்ண போதில்லை. ஸோ அதுதான் இங்க கோட்ல போட்டிருக்கேன். இங்க புக்ஸ் இருக்கு 7 புக்ஸ், பட் நம்ம எடுக்க வேண்டிய புக் வந்து புக் 4 அப்படின்றது இண்டெக்ஸ் 3ல இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம டைரக்டா இண்டெக்ஸ் 3 போயிட்டு புக் எடுத்துட்டு வந்துடலாம். இது 7 புக்கா இருந்தாலும் சரி, 100 புக்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த எங்க இருக்குன்னு தெரிஞ்சா அது நம்ம பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் ஒரே ஒரு வாட்டி தான். அதுதான் இங்க பிக் ஓ ஆஃப் 1 அப்படின்னு சொல்றோம். நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்ட் ஈக்குவல் டு 1. இதுதான் பிக் ஓ ஆஃப் 1. அடுத்த டைப் பிக் ஓ ஆஃப் n ஸ்கொயர். n ஸ்கொயர் என்னன்னா, இப்போ நம்மளோட n வந்து 5னா அது ஸ்கொயர் பண்ணா 5 into 5 25 டைம்ஸ் ரன் பண்றதா n ஸ்கொயர். இங்க எக்ஸாம்பிளுக்கு i ஈக்குவல் டு ரேஞ்ச் 5 அப்படின்னு என்கிட்ட ஒரு ஃபார் லூப் இருக்கு. ஸோ இந்த ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் 5 டைம்ஸ் ரன் ஆகும். j வந்து 0ல இருந்து 5 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ j ஃபார் லூப் இதுவும் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ மேல இருக்கிற i வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது கீழே இருக்கிற j வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். அதுக்கு அடுத்து மேல i திரும்ப வந்து 1 ஆகும்போது திரும்ப j வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்க ரைட் சைட்ல ஆன்சர் எப்படி இருக்குன்னா i
0வா இருக்கும்போது ஜே 5 டைம்ஸ் ரன் ஆகும். ஐ 1ஆ இருக்கும்போது ஜே வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். அந்த மாதிரி ஐ 5 டைம்ஸ் ரன் ஆகும், ஜே வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகும். இது ரெண்டுமே இந்த ஃபார் லூப் ஜே ஃபார் லூப் ஐ ஃபார் லூப் குள்ள இருக்கிறதுனால இது வந்து 5 into 5 அதாவது 25 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ இங்க n5னா அது இன்னொரு வாட்டி மல்டிப்ளை பண்ணா 25. ஸோ அதுதான் இங்க பிக் O ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பபுள் சார்ட் அப்படின்னு இருக்கு. இந்த அல்காரிதம் நான் கவர் பண்ணும்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் கவர் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து இன்னொரு டைப் இருக்கு, அது பிக் O ஆஃப் லாக் n. இந்த லாக் n அப்படின்றது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல 8 ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த 8 ஐட்டம்ஸ்ல ஏ புக்ல இருந்து ஹெச் புக் வரைக்கும் இருக்கு. இப்போ எனக்கு தேவையானது ஹெச் புக். இங்க இந்த ஹெச் புக்கை கண்டுபிடிக்க நிறைய வேஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வே எடுத்தா பிக் O ஆஃப் n. நான் ஒவ்வொரு புக்கா சர்ச் பண்ணி போயிட்டு கடைசியா வந்து இந்த ஹெச் புக்கை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நான் n டைம்ஸ் இதை ரன் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் வே வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்க நான் புக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ என்னோட இங்க டி புக் வேணும் அப்படின்னா இந்த 3 யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஹெச் புக் வேணும்னா நான் இங்க புக்ஸ் ஆஃப் 7 போட்டா எனக்கு ஹெச் புக் வந்துடும். பட் இங்க நமக்கு அந்த இண்டெக்ஸ் தெரியாததுனால இந்த செகண்ட் வேவை நம்மளால பண்ண முடியாது. தேர்ட் வேல வந்து இங்க பாத்தீங்கன்னா பிக் O ஆஃப் n ஸ்கொயர். பட் இங்க அது ஒரே ஒரு லிஸ்டா இருக்கிறதுனால, சிங்கிள் வே லிஸ்டா இருக்கிறதுனால நம்ம இந்த பிக் O ஆஃப் n ஸ்கொயர் யூஸ் பண்ண தேவையில்லை. இது மல்டி டைமென்ஷனல் லிஸ்டா இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணிருக்கலாம். ஃபோர்த் டைப் வந்து பிக் O ஆஃப் லாக் n. அதை நம்ம டிவைட் அண்ட் கான்கர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன்னா இப்ப ராம்க்கு புக் எங்க இருக்குன்னு தெரியாததுனால அவன் 1 by 1 போயிட்டு இருக்கான். இப்ப ராம சென்டர்ல எடுத்து விட்டுட்டு நீ இங்க இருந்து சர்ச் பண்ணு சொல்லுனா அவன் எப்படி சர்ச் பண்ணலாம்னா, இங்க 4 இருக்கு. ஸோ 4ல இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தா இ புக்னு இருக்கு. ஸோ இ வந்து ஹெச்சை விட ரொம்ப கம்மி. ஓகேவா? அப்படிலாம் அவன் என்ன பண்ணலாம்னா இக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஏபிசிடி இது எல்லாத்தையும் விட்டுட்டு எஃப்ஜிஹெச் இது மூணுத்துக்கும் அவன் போலாம். ஸோ இதனால அவன் ஒரு ஆஃபை ஃபுல்லா கட் பண்ணிட்டு ஒரு ஆஃபை மட்டும் தான் சர்ச் பண்ண போறான். ஸோ அதான் இங்க போட்டிருக்கேன், டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட்ல டிவைட் த லிஸ்ட் பை 2. இப்போ இந்த ஃபுல் லென்த் வந்து 8னா அதை நான் 2 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 4 வரும். ஸோ அப்போ நான் சர்ச் பண்ண வேண்டியது இந்த 4 மட்டும் தானே தவிர இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 இல்லை. ஸோ அப்படி பண்றதுனால இவன் ஒரு ஆஃப் வந்து கட் பண்ணிட்டான். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப்ல ராம் வந்து 4th இண்டெக்ஸ்ல இருக்கான். அவனை கூட்டு போய் இந்த 4ல சென்டர்ல விடுறோம், அதாவது 6ல விடுறோம். அப்படி இருக்கும்போது அவன் இந்த 6ஓட இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறான். இங்க ஜீன் இருக்கு. ஜி வந்து ஹெச்சை விட கம்மி. ஸோ அதனால அவன் என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் சைடு இருக்கிற இ அண்ட் எஃப் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஜி அண்ட் ஹெச் இது ரெண்டுத்தையும் சர்ச் பண்ணலாம். அதுதான் இங்க என்ன போட்டுக்கிறேன், கரண்ட் இண்டெக்ஸ். லாஸ்டா நம்ம 4 கரண்ட் இண்டெக்ஸா எடுத்தோமா, அந்த கரண்ட் இண்டெக்ஸ் பிளஸ் இதை ஃபுல்லா டிவைட் பண்ணா 2 அப்படின்னா இங்க போட்டிருக்க பாருங்க. இப்போ வந்து இந்த லிஸ்டோட லென்த் வந்து 4. அதை நான் 2 ஆல் டிவைட் பண்ணா எனக்கு 2 வரும். ஸோ இந்த 2வை இந்த கரண்ட் இண்டெக்ஸோட ஆட் பண்ணா 6 அப்படின்னு தான் நமக்கு இந்த 6 வேல்யூ வருது. இப்போ அவன் 6th இருக்கான். ஓகேவா? இப்போ அவனை 6th இருந்து 7 கொண்டு போறோம். எப்படின்னா அதுவும் இப்போ வந்து லிஸ்ட்ல வந்து 2 வேல்யூஸ் இருக்கு. அதை 2 டிவைட் பை 2 கொடுத்தா 1 வரும். கரண்ட் வேல்யூ வந்து 6. 6 plus 1 = 7. ஸோ இவன் 7th புக்ல இப்போ கூட்டமையான விடுறோம். அவன் இங்க வந்து இண்டெக்ஸ்ல அவன் தேர்ட் புக் இருக்கான்னு பாக்குறான். அது இங்க கிடைச்சிருச்சு, ஹெச் புக் அப்படின்றது கிடைச்சிருச்சு. அவன் தேர்ட் புக் இதுதான். ஸோ அதனால அவன் இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம். இங்க நம்ம பண்ண ஆப்ரேஷன்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய புக் லிஸ்டா இருந்ததை நம்ம பாதியா டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ல இங்க ஐட்ரேஷன் 1ல நம்ம கிட்ட 4 ஐட்டம்ஸ் தான் இருக்கு. பட் ப்ரீவியஸா நம்ம 8 இருந்தது, அது பாதியா டிவைட் பண்ணி 4ஆ வச்சுட்டு இருக்கோம். செகண்ட் ஐட்ரேஷன்ல நம்ம கிட்ட 2 வேல்யூஸ் தான் இருக்கு. தேர்ட் ஐட்ரேஷன்ல நம்ம கிட்ட 1 தான் இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டே வரோம். ஸோ அதனால இதுல என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஹெச் புக் அப்படின்றத 3 ஐட்ரேஷன்லயே கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே பிக் O ஆஃப் n இருந்தால் நம்ம 8 டைம்ஸ் ரன் பண்ணோம். இங்க பிக் O ஆஃப் லாக் n அப்படி இருக்கிறதுனால இதை 3 டைம்ஸ் ரன் பண்ணா போதும். ஸோ அதனால நம்ம இங்க 5 ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்றோம், அதை நம்ம இங்க சேவ் பண்றோம். இதனாலதான் லாக் n என்னை விட ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த லாக் n எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க 2^3 = 8ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 8 அப்படின்றது இந்த லிஸ்டோடைய லென்த். இங்க என்கிட்ட 8 வேல்யூஸ் இருக்கு, அதுதான் இந்த 8. இந்த 8 எப்படி பண்ணலாம்னா 2^3 = 8 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இத லாகா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, இங்க நான் கன்வெர்ட் பண்ணிக்க பாருங்க. இந்த 8 வந்து இங்க வந்துடும், log base to 8. இங்க 3 ஐட்ரேஷன் நம்ம பண்ண போற ஐட்ரேஷன் வந்து இங்க வந்துடும். ஸோ இது உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா தெரியலனா ப்ராப்ளம் இல்லை, பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இதை 2^3 = 8 log 2 8 = 3 அப்படின்னு மாத்தலாம். ஸோ அதுதான் இங்க லாகரிதம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி தான் லாக் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இங்க பாத்தீங்கன்னா
என் வந்து இங்க 1 lakh இருக்கு. இது நம்ம நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்ணா 1 lakh டைம்ஸ் வந்து ரன் பண்ணோம். பட் இதுவே நம்ம லாக் என் யூஸ் பண்ணா log 2 ஆஃப் 1 lakh வந்து 16.6, ஓவராலா 17 டைம்ஸ். இங்க நம்ம பிக் ஓ ஆஃப் என்ன யூஸ் பண்ணா 1 lakh டைம்ஸ் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் பிக் ஓ ஆஃப் லாக் என்ன யூஸ் பண்ணா 17 டைம்ஸ் தான் ஒரு டாஸ்கை பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க நம்ம ரொம்பவே சேவ் பண்றோம். அதனாலதான் லாக் ஆஃப் என் வந்து என்னை விட ரொம்ப பெருசு. இன்னொரு டைப் இருக்கு, அது வந்து பிக் ஓ ஆஃப் என் லாக் என். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து ஆக்சுவலா காம்பினேஷன் ஆஃப் பிக் ஓ ஆஃப் என் பிளஸ் பிக் ஓ ஆஃப் லாக் என். அதாவது இங்க என்ல நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும், பிக் ஓ ஆஃப் என்ல. பிக் ஓ ஆஃப் லாக் என்ல என்ன பண்ணுவோம் தெரியும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்றதுதான் பிக் ஓ ஆஃப் என் லாக் என். நம்ம இங்க மெர்ஜ் சார்ட் அப்படின்னு ஒரு அல்காரிதம் லேர்ன் பண்ணுவோம், அதுல இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை அங்க பாத்துக்கலாம். பட் இம்பார்ட்டண்டா இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் வந்து ஃப்ரீ கோட் கேம்ப் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து எடுத்தேன். இங்க பாத்தீங்கன்னா பிக் ஓ ஆஃப் ஒன்னும் பிக் ஓ ஆஃப் லாக் என்னும் கீழே இருக்கு, கிரீன் கலர்ல இருக்கு. இது அவங்க எக்ஸலன்ட்னு சொல்றாங்க. எக்ஸலண்ட் வந்து பிக் ஓ ஆஃப் ஒன்னு, குட் வந்து பிக் ஓ ஆஃப் லாக் என். அதுக்கு அடுத்து பிக் ஓ ஆஃப் என் இங்க இருக்கு. பிக் ஓ ஆஃப் என் அவங்க ஃபேர்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இங்க என் 100 இருந்தா பிக் ஓ ஆஃப் ஒன்ல நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இதே லாக் என்ன இருந்தா அதை ஒரு 5 to 6 டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இதுவே அது பிக் ஓ ஆஃப் என்ன இருந்தா 100 டைம்ஸ் ரன் பண்ணுவோம். ஸோ இதனால வந்து நம்ம பண்ண போற ஆக்ஷன் எவ்வளவு வாட்டி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் இது பிக் ஓ ஆஃப் என் லாக் என் அப்படின்னா நம்ம கிட்ட 100 இருந்தா அது வந்து ஒரு 500 டைம்ஸ் போகும். இதுவே என் ஸ்கொயர்னா 100 into 100 10,000. ஸோ இது 10,000 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இந்த சார்ட்ல இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டைம் காம்ப்ளெக்சிட்டி டைப்பும் ரன் ஆகும். மோஸ்டா லாக் என், பிக் ஓ ஆஃப் ஒன், பிக் ஓ ஆஃப் என் இதுல தான் வந்து ஒரு கோடை ரைட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேல போனா பிக் ஓ ஆஃப் என் லாக் என், அதுக்கு மேல போறத வந்து மோஸ்டா யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரை நம்ம எழுதுற கோட் வந்து இந்த 3 டைப்ஸ்ல இருக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா பிக் ஓ ஆஃப் என் லாக் என்க்கு போகலாம். அதுக்கு மேல போறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இதுதான் ஓவரால் பிக் ஓனா என்ன அப்படின்றது. இப்போ பிக் ஓ ஆஃப் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். லிஸ்ட்ல பிக் ஓ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல 4 வேல்யூஸ் இருக்கு. அது எல்லாமே இண்டெக்ஸ் 0, 1, 2, 3 அப்படின்ற இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்ப நான் 7 அப்படின்றத அப்பன்னா லாஸ்ட்ல ஆட் பண்ணனா நான் இங்க 0, 1, 2, 3 அப்படின்ற இண்டெக்ஸஸ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது ஆட் பண்ண போறது லாஸ்ட்ல. ஸோ இங்க லாஸ்ட்ல ஆட் பண்ணா என்னோட ஆப்ரேஷன் வந்து பிக் ஓ ஆஃப் 1 தான். லிஸ்ட்ல ஒரு வேல்யூவை லாஸ்ட்ல ஆட் பண்ணா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் 1. அதுவே நான் பாப்பும் பண்ணா, எக்ஸாம்பிள் பாப்னா இதை ரிமூவ் பண்றது. இப்போ நான் பாப்ல வந்து நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணலாம், லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணோம். லாஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்றதுக்கும் பிக் ஓ ஆஃப் 1 தான். ஏன்னா அங்க இருக்கிற இண்டெக்ஸ் எதையுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ லிஸ்ட்ல அப்பெண்ட்க்கும் பாப்க்கும் பிக் ஓ ஆஃப் 1 தான். இதுவே இந்த லிஸ்ட்ல நான் இன்சர்ட் பண்றேன்னு வைங்க. ஸ்டார்டிங்ல நான் இன்சர்ட் பண்றேன்னா 0ல இங்க பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப்படின்ற இண்டெக்ஸ்ல 6, 5, 9, 2 இருக்கு. பட் இப்போ நான் 0 இங்க ஆட் பண்ணனா இங்க 0வா இருக்கிற இண்டெக்ஸ் இங்க 1ஆ மாற வேண்டியது இருக்கும். இங்க 1ஆ இருக்கிறது இங்க 2ஆ மாற வேண்டியது இருக்கும். ஸோ இதை நம்ம ரீஷஃபிள் பண்றோம். இது ரீஷஃபிள் எத்தனை வாட்டி பண்றோம்? 1, 2, 3, 4 டைம்ஸ். அதாவது n டைம்ஸ் பண்றோம். ஓகேவா? n-1 தான். பட் worst கேஸ்ல n டைம்ஸ் வரைக்கும் நம்ம பண்றோம். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து பிக் ஓ ஆஃப் n. எப்போனா ஒரு லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல வேல்யூ ஆட் பண்ணும்போது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிமூவ் பண்ணாலும் பிக் ஓ ஆஃப் n. ஏன்னா இங்க 1, 2, 3, 4 இருக்கிற இண்டெக்ஸை நம்ம திரும்ப 0, 1, 2, 3 அப்படின்னு மாத்தணும். ஸோ லிஸ்ட்ல இன்சர்ட் அண்ட் பாப் இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்ல பண்றதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஓ ஆஃப் n. இப்போ லிஸ்ட்ல நான் மிடில் ஆட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கு. நான் 7 வந்து இங்க 5க்கும் 9க்கும் சென்டர்ல ஆட் பண்ணோம்னா நான் இங்க 2ஆ இருக்கிற இண்டெக்ஸை 3ஆ இங்க மாத்தணும், 3ஆ இருக்கிற இண்டெக்ஸை இங்க 4ஆ மாத்தணும். ஸோ அதனால இங்க வந்து நான் பாதி லிஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்றேன். அதனால இங்க வந்து 1/2 ஆஃப் n. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இந்த பிக் ஓ கான்செப்ட்ல கான்ஸ்டன்ஸை டிராப் பண்ணோம். அதனால இங்க 1/2 டிராப் பண்ணா இதுவும் பிக் ஓ ஆஃப் n தான். பாப் 2 அப்படின்னா சென்டர்ல இருக்கிறத நான் பாப் பண்ணாலும் இது 2 இண்டெக்ஸஸை நான் சேஞ்ச் பண்ணும். ஸோ இதனால இதுவும் பிக் ஓ ஆஃப் n. ஸோ லிஸ்ட்ல இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து கடைசியில ஆட் பண்றதுக்கும் ரிமூவ் பண்றதுக்கும் பிக் ஓ ஆஃப் 1னா
அதையே ஃபர்ஸ்ட்ல பண்றதுக்கு பிக் ஓ ஆஃப் என், அதை நான் வந்து சென்டர்ல பண்றதுக்கும் பிக் ஓ ஆஃப் என். ஸோ இதுதான் பிக் ஓ ஆஃப் லிஸ்டோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ அடுத்து பைத்தனுக்கு போகலாம்.